இருக்கு. ஓகேவா? அடுத்தது டெக்ஸ்டைல் தனியாக இங்கே இருக்கு, மேலே ஒன்று இருக்கு. ஓகேவா? ஸோ வாங்க நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம். கேம்பஸ் வைஸ் பிளேஸ்மெண்ட் யார் அதிகம்னு பார்த்தீங்கன்னா சிஜி, ரெண்டாவதா வந்து எம்ஐடி, அடுத்து வந்து சாப் அண்ட் ஏசி டெக். இதெல்லாம் சேர்த்தே தான் வந்து அதில் வந்து இது ஒருத்தர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, என்ன வந்து பேசிக் சேலரி இருக்கும், அதிகபட்சம் எவ்வளோ சேலரி இருக்குன்னு இதில் இருக்குது. மேக்ஸிமம் ஆவரேஜாக வந்து பிளேஸ் ஆகிறவங்க பார்த்தீங்கன்னா 5 லட்சத்துலேருந்து 10 லட்சத்துக்குள்ளே பிளேஸ் ஆகுறாங்களாமா. இது ஒரு உருட்டு தான், வேற விஷயம். ஸோ வணக்கம், ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட். ஃபஸ்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் எத்தனை காலேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 காலேஜ். அதாவது நான் அண்ணா யூனிவர்சிட்டின்னு சொல்கிறேன், இந்த பர்டிகுலர் கேம்பஸை பற்றி சொல்கிறேன், சென்னை கேம்பஸ் பற்றி சொல்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, காலேஜ் ஆஃப் சிஇஜின்னு சொல்லுவாங்க, அடுத்து ஏசிடின்னு சொல்லுவாங்க, அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எம்ஐடி, அடுத்து சாப் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங். ஸோ இது இந்த ஃபஸ்ட்டு 2 இருக்குல்ல, அழகப்பாவும் சிஇஜி ப்ளஸ் சாப், இது 3 வந்து கிண்டியில் இருக்கும். எம்ஐடி மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரோம்பேட்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் 4 கேம்பஸ்ஸு. ஸோ வந்து இந்த 4 கேம்பஸில் உள்ள பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ராகேஷ் ரவி அவர்கள் தான் வந்து இந்த வீடியோ வந்து மெயினாக போடணும்னு சொல்லி என்னை இது பண்ணார். டேய் தம்பி, உனக்கு ஸ்பெஷலாக லாஸ்ட்டில் வச்சுருக்கேன், நீ வந்து இதெல்லாம் பார்த்து முடிச்சு லாஸ்ட்டாக பாரு. இருக்குடா, உனக்கு நான் அப்புறம் வச்சுக்கிறேன். சரி, ஓகே, நம்ம ஆரம்பிப்போமா? ஸோ வந்து ஃபஸ்ட்டு விஷயம் நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்ல நினைக்கிறது, நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காகவே உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. அதுதான் ஃபஸ்ட் திங். ஸோ அது வந்து என்னடா அவன் இப்படி நெகட்டிவாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறேன், ஓகேவா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யா. ஸோ இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ண இது, ஓகேவா? ஸோ இது வந்து சிஇஜியோட பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸு. ஃபஸ்ட்டு பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இதில் வந்து பிளேஸ்மெண்ட் எலிஜிபிள் வந்து பார்த்திங்கன்னா 36 பேர். ஸோ ஆனால் அதில் வந்து பிளேஸ்மெண்ட் ஆனவங்கன்னு பார்த்தீங்கன்னா 14 பேர் தான். ஸோ 38% தான் உங்களுக்கு பாஸ் பர்சன்டேஜ் மாரி. ஸோ அடுத்தது சிவில் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் 61. ஏன்னா 61 தான் இருக்கான்னு கேட்காதீங்க. பொதுவாக வந்து இப்படி ஒரு ரீசன் இருக்கலாம். என்ன சினாரியோன்னு பார்த்தீங்கன்னா, என்ன சினாரியோவாக இருக்கும்? சினாரியோ நம்பர் 1, எனக்கு வேணாம், இந்த கம்பெனி வேணாம், நான் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறேன்னு ஒரு சினாரியோ இருக்கலாம். சினாரியோ நம்பர் 2, அரியர் இருந்திருக்கலாம் இந்த பையனுக்கு. அதாவது ஆல் கிளியர் பண்ணவங்க தான் வந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது செட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு 70 ஆல் கிளியர், நோ ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர் ப்ளஸ் 75% அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 75%க்கு மேலே நீங்கள் பர்சன்டேஜ் வச்சுருக்கணும், ஆல் கிளியரும் பண்ணியிருந்துருக்கணும், அப்படின்லாம் ஒரு ஏரியர். ஸோ இந்த மாரி கேட்டகரியில் இவங்க இப்படி இந்த நம்பர்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்டு வந்து உங்களுக்கு 39%. ஓகேவா? 100%ல் 39, 41 பேர் வந்திருக்காங்க, 16 பேர் பிளேஸ் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது தான் கணக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா சிவிலில் 61%. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸு. இங்கே சிஜியில் வந்து மெயினாக பாருங்களேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வந்து உங்களுக்கு பீக்கில் இருக்குது. பாருங்கள், 33 பேர் எலிஜிபிள், 125 பீப்புள் வந்து பிளேஸ் ஆகிட்டாங்க, 94%. அடுத்ததாக உங்களுக்கு அதிகமான பிளேஸ்மெண்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்இ தான். ட்ரிபிள்இயில் பார்த்தீங்கன்னா 89%. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் பார்த்தீங்கன்னா 55, ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் வந்து 59, இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் 45. ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 105ல் வந்து 87% கிட்ட. மேனுஃபேக்சரிங்கு 40 பேர் எலிஜிபிள், 15 பேர் பிளேஸ் ஆகிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு இந்த கவுண்ட்டு? ஸோ இதாங்க. ஸோ பிரிண்டிங்கு, ஸோ இதுதான் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. மேனுஃபேக்சரிங், மெட்டீரியல் சயின்ஸு, மெக்கானிக்கலு 75ல் 55, அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 74.7%. ஓகேவா? இந்த வீடியோ நான் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறது நல்லா இருக்கா உங்களுக்கு? எனக்கு சொல்லுங்கள், நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ அடுத்தது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, அதான் எம்ஐடி. ஸோ எம்ஐடியில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வேறு, எம்ஐடி வேறு, ஓகேவா? மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதுதான் அப்துல் கலாம் வந்து பாடம் எடுத்த காலேஜ். ஸோ வந்து இங்கே பார்த்துங்க, ஏரோநாட்டிக்கல் 29 பேரில் வெறும் 7 பேர் தான் வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க, 24.1. பொதுவாக இந்த ஏரோநாட்டிக்கலில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா, ஏரோநாட்டிக்கில் பிளேஸ் ஆகணும்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸு, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸு, ஸோ ப்ளஸ் வந்துட்டு சிஎஃப்டி,
கம்ப்யூட்டேஷனல் ஃப்ளூயிட் டைனமிக்ஸு. ஸோ இந்த மாரி வந்து டொமைனில் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ப்ளஸ் மேத்தமெட்டிக்கலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா அடுத்தடுத்த கம்பெனி வரும். நான் லிஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்துட்டு அடுத்து என்னென்ன கம்பெனிலாம் வந்ததுன்னு பார்ப்போம். ஏன்னா வர கம்பெனி எல்லாமே பயங்கர ஸ்ட்ராங்கான கம்பெனியா. ஸோ தி எக்ஸ்பெக்டிங் மோர் டெக்னிக்கலை தாண்டி இன்னுமே நிறையா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை ஒன் பை ஒன்னாக பேசுவோம். ஸோ வந்து ஆட்டோமொபைல் 69.7%, கம்ப்யூட்டர் சயின்ஸு. ஸோ இப்போ வந்து இந்த இதில் இங்கேயும் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. ஓகேவா, 67% பிளேஸ்மெண்ட். சிஇஜியில் எவ்வளோ பர்சன்ட் ஆயிருக்கு? 89%. ஓகேவா, ஸோ இதுதான் கம்பேரிஷன். ஸோ நெக்ஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 92, மெக்கானிக்கல் 85, ஸோ ப்ரொடக்ஷன் 46.2. ஸோ வந்துட்டு ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜியில் வந்து 97, அதாவது 34 பேர் வந்து இதுவாகிருக்காங்க. அதில் 33 பேர் வந்துட்டு பிளேஸ் ஆகிட்டாங்க. ஒரே ஒருத்தன் தான் பிளேஸ் ஆகல. 97% வந்து பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு. ஸோ ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி. ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டேட்டாஸ் இருக்குது. அடுத்தது நம்ம ஏசிடிக்கு வருவோம். செராமிக் டெக்னாலஜி 100% பிளேஸ்மெண்ட் தான். என் தம்பி ஒருத்தன் இருக்கான், அவன் கேட்டால் வெறி ஆகிடுவான். ஸோ வந்துட்டு அடுத்தது கெமிக்கல் இன்ஜினியரிங்கு. அடுத்து வந்து என்னது ஆப்ரல் டெக்னாலஜியா? இது என்னென்ன, எனக்கு இது என்ன சப்ஜெக்ட்னே எனக்கு தெரியலையே. ஆப்ரல் இது என்ன டெக்னாலஜி? இருங்க பார்த்துருவோம் என்னென்னு. புதுசாக இருக்குது, இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை இந்த பேரை. ஓகே ஓகே, டெக்ஸ்டைல் சயின்ஸு, டிசைன், டிஜிட்டல் டிசைன் அண்டு ஆட்டோமேஷன் டு கிரியேட் எ ஸ்மார்ட் அண்ட் சஸ்டைனபிள் ஹை பர்ஃபார்மன்ஸ் கிளாத்திங். ஸோ டெக்ஸ்டைல் டெக்னாலஜி தான் வந்து இவங்க வந்து இப்படி போட்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இது டெக்ஸ்டைல். ஓகே, ஸோ செராமிக், கெமிக்கல், ஃபுட்டெக்கில் வந்து ஃபுட்டெக்கில் பாருங்களேன், 23 பேர் எலிஜிபிளாக, 3 பேர் தான் வந்து உங்களுக்கு பிளேஸ் ஆகிருக்காங்க. ஸோ 13% தான் பாஸ் பர்சன்டேஜ். அதான் வந்து ரொம்ப பாவமாக. ஸோ வாங்க நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம். கேம்பஸ் வைஸ் பிளேஸ்மெண்ட் யார் அதிகம்னு பார்த்தீங்கன்னா சிஜி, ரெண்டாவதாக வந்து எம்ஐடி, அடுத்து வந்து சாப் அண்ட் ஏசி டெக். இதெல்லாம் சேர்த்தே தான் வந்து அதில் வந்து இது 11%. ஸோ சேலரி வைஸ் ஒருத்தர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, என்ன வந்து பேசிக் சேலரி இருக்கும், அதிகபட்சம் எவ்வளோ சேலரி இருக்கும்னு இதில் இருக்குது. மேக்ஸிமம் ஆவரேஜாக வந்து பிளேஸ் ஆகிறவங்க பார்த்தீங்கன்னா 5 லட்சத்துலேருந்து 10 லட்சத்துக்குள்ளே பிளேஸ் ஆகுறாங்களாமா. இது ஒரு உருட்டு தான், வேறு விஷயம். ஆவரேஜாக எனக்கு தெரிஞ்சு 5லேருந்து 6 லட்சம் வரையும் உங்களுக்கு பிளேஸ் ஆவாங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை விடுங்க, நான் சொல்கிறேன். ஸோ அடுத்து வந்து அடுத்த ஜோனில் பார்த்தீங்கன்னா வேற என்ன இருக்கும்? அடுத்து இந்த சில கேட்டபில்லரு, சில கொஞ்சம் பெரிய கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா 12 to 15 எல்பிஏ கொடுப்பாங்க. ஸோ சம் ரேர் ஏதாவது கம்பெனி தான். அது பாருங்க 30 லட்சம் 25 லட்சம்லாம் ரொம்ப ரேரான கம்பெனி. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் மெக்கானிக்கலை பேஸ் பண்ணி சொல்கிறேன், இவங்க வந்து ஓவராலாக எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் சேர்த்து வச்சு இவங்க சொல்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 30 லட்சத்தில் வந்து 2.2%, 20லேருந்து 25 லட்சத்தில் வந்து 5.3. So like this the graph is like, and less than 5 lakhs வந்து to 26.8% people got placed. This is the placement, I mean salary wise statistics, placement statistics. Then sector wise placements, like we are going to see the sector wise placements, like so high placements is first place in software. Manufacturing means both mechanical is included, I think so don't believe manufacturing is a good placement department. Yeah, it's obviously you already seen, but my personal opinion, the persons who are trying to apply for UPG post graduate, the person who already completed mechanical or any other mechanical domain like automobile, and they want to, if you want to get a manufacturing department 1 to 2 times you have to think why we have to take manufacturing, because I know some people's never got placed. So kindly பரிசீலனைக்கு என்ன இங்கிலீஷில்? ஓகே, பரிசீலனை பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து பிளேஸ்மெண்ட் ஐ மீன் செக்டார் வைஸ் பிளேஸ்மெண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் 130, மேனுஃபேக்சரிங், அடுத்து வந்து ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷனு, கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக்ஸு, அப்படியே பார்த்தீங்கன்னா கடைசியாக டெக்ஸ்டைலு, ஆயில் அண்ட் கேஸு, சப்ளை செயின், ஹெல்த் கேரு, செராமிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இதுதான் ஒஸ்ட் செக்டார். ஸோ இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம என்ன கம்பெனி என்னென்ன இது வந்து ஃபஸ்ட் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா,
என்ன பண்ண போகிறோம், கம்பெனிஸ் என்னென்ன கம்பெனிலாம் வந்திருக்குங்கிறத இந்த லிஸ்ட்டை வச்சே பார்த்துருவோம். ஓகேவா, ஆரம்பிக்கலாமா? அதாவது மொத்தம் 1339 1339 peoples got placed, particularly for UG 1052 and PG is 287 peoples got placed. Here they mentioned these values. Okay, கம்பெனிஸ் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? பெரிய பெரிய கம்பெனிஸில் நான் அப்படியே படிக்கிறேன் பாருங்க. இந்த வீடியோ வந்து நான் அப்படியே எடிட்லாம் பண்ணி அப்படியே தள்ளலாம் மாட்டேன். என்னவோ ரெக்கார்டிங் என்னவோ அப்படியே போடுறேன். என் வீடியோஸ்லாம் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே ஓகே. அசெஞ்சர் அக்னிகூல் இது வந்து இந்த ஸ்டார்ட் அப்புங்க, நம்ம இஸ்ரோக்கு இது பண்ணுற ஸ்டார்ட் அப் தெரியும் தானே? இது வந்து இது. ஸோ அதில் வந்து யூஜியில் 3 பேர் எடுத்திருக்காங்க, மொத்தம் 3 பேர் தான். ஸோ ஆல்ஸ்டாம் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இப்போ நம்ம இந்தியன் ரயில்வேஸ் இருக்குல்ல, இந்தியன் ரயில்வேஸ் மாதிரி இவன் உலகத்துக்கே ஒரு ரயில்வே மாதிரி. இவன் நினச்சா வந்து ரயில்வே ட்ராக் போடுவான், சிக்னல் ப்ராசஸிங் பண்ணுவான், அடுத்து வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுவான், எல்லாமே பண்ணுவான். ப்ளஸ் மெட்ரோ ட்ரெயின் மேனுஃபேக்சரிங்லேருந்து எல்லாமே இவனே. நீங்கள் காசு மட்டும் கொடுங்கங்க, நானே ரோடு போட்டு அதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணி 10 வருஷத்துக்கு நானே பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி. பெங்களூரில் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இந்த ட்ரெயின் இந்த ஆல்ஸ்டாமோட ஆட்டோமேட்டட் இது வந்து எல்லோ லைனில் ஓடிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அமேசான் இந்தியா, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்ஸு, அப்பா சாமி அசோசியேட்ஸ், ஆப்பிள் இந்தியா. ஸோ இதுமாரி பாருங்கள், ஆம்ஸ்டாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் பேஸ்டு மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அவங்க வந்து பம்பு, அப்புறம் நிறைய R&D ரிசர்ச்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா மெக்கானிக்கல் ரிலேட்டடாக இருக்கிறனால நான் மெக்கானிக்கல் ரிலேட்டடாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ வந்து அப்படியே பாருங்கள், இந்த லிஸ்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அக்கின்சு, பேங்க் ஆஃப் அமெரிக்கா, பிஹைண்ட்வுட்ஸு, பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் 13 பேர் எடுத்திருக்காங்க. ஓகேவா? பேங்க் ஆஃப் அமெரிக்கா வந்து யூஜியில் வந்து 36 பேர், மொத்தம் பிஜியில் 17 பேர். ஸோ எடுத்திருக்காங்களா? அடுத்து BNY மேலன், ஸோ இவங்க வந்து ஒரு பேங்கிங் ஐடி சொல்யூஷன்ஸ் கம்பெனி. அடுத்து வந்து பிரேக்ஸ் இந்தியா, ஸோ வந்து இது டிவிஎஸோடது, டிவிஎஸ் அதுக்கு வந்து இந்த இது ஃபாஸ்ட்னர், இந்த நெட்டு போல்ட்டு அந்தமாரி ஃபாஸ்டனர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது பெரிய காம்பவுண்ட் தேவையான சின்ன சின்ன காம்பவுண்ட் செய்கிற ஒரு கம்பெனி இது. இதுவும் பெரிய கம்பெனி தான், ஆனால் தயவு செஞ்சு போயிடாதீங்க, கொத்தடிமையாக வச்சுப்பாங்க. நெக்ஸ்ட்டு கேட்டபில்லர். ஸோ கேட்டபில்லர் தான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஹையஸ்ட் பேக்கேஜில் வர ஒரு நல்ல கம்பெனி. அது நம்ம கீழே பார்ப்போம், அது வரும். ஸோ கேட்டபில்லர் Drive 2 2 டைம் வருவாங்க. கேட்டபில்லர் ஃபஸ்ட்டு செம்மோட ஸ்டார்டிங்லேயே வந்துடுவாங்க, அடுத்து வந்து செம்மோட எண்டிங்கில் மாதிரி வருவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நான் இருந்தப்போ வரல. ஸோ எனக்கு ஒரு தடவை தான் வந்தாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த கம்பெனி போய் சொல்கிறேனே, நான் ரொம்ப ரெகுலேட் பண்ணேன். ஏன்னா இவங்க வந்து பிளேஸ்மெண்ட் எப்படி எடுப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்டர்ன்ஷிப்பு, தென் பிளேஸ்மெண்ட்டு. ஒரு இன்டர்ன் போகணும் ஒரு 6 மாதம் ஃபைனல் இயரில், தென் பிளேஸ்மெண்ட் இருக்கும். ஸோ வந்து இவங்க வந்து நம்மக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறதே இந்த பேசிக்கான ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங், கான்செப்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங் உனக்கு இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டபில்லர் எடுத்துக்கிட்டோன்னா, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்லேருந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ஒர்க்கை வரைஞ்சிக்காமி, ஸ்ட்ரெஸ்னா என்ன, ஸ்ட்ரெயின்னா என்ன அப்படின்னு ரொம்ப பேசிக்காக நிறைய கேள்வி கேட்பாங்க. ஸோ என்னடா அவன் பிளேஸ்மெண்ட் பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு இதை பற்றி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. பிகாஸ் திஸ் வீடியோ வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த பர்சன்ஸ் ஹூ ஆர் அன்ஆனஸ்டி பற்றி தெரிஞ்சுக்கணும், அங்கே பிளேஸ் ஆகணும், அங்கே அந்த காலேஜ் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும், ப்ளஸ் வந்து இப்போ யாராவது கரண்ட்டாக வந்து இருக்கீங்க, ME ஜாயின் பண்ண போகிறீங்கிறவங்களுக்கும் தான், போத் தான். ஸோ அதனால நீங்கள் ME ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாலே நீங்கள் பிளேஸ்மெண்ட்டுக்காகவே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்கிறத நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நான் ரொம்ப ரெகுலேட் பண்ணேன். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கேள்வி, டக்குன்னு எனக்கு சொல்ல வரல. எனக்கு டக்குன்னு ஏன்னா ஒரு மொத்தத்தையும் படிச்சுட்டு போகணும், மொத்த மெக்கானிக்கலையும் படிச்சுட்டு போயிட்டு அவன் ஏதாவது ஒரு டொமைன்லேருந்து கேள்வி கேட்குறப்ப நமக்கு வந்து ஸ்டக் ஆயிரும். அது ரொம்ப சின்ன கேள்வி தான் கேட்பான். எனக்கு ஜூல் தாம்சன் எஃபெக்ட்னா என்ன? ஏன்னா நான் தெர்மல் நான் வந்து மெக்கானிக்கல், ஸோ தெர்மோடைனமிக்ஸ் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் டொமைன் போட்டிருந்தேன். ஸோ அது ஜூல் தாம்சன் சொல்லி ஊதி காமிச்சான், இதுதான் ஜூல் தாம்சன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஸோ அந்த மாரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நீங்கள் வந்து ரிக்ரெட் பண்ணக்கூடாது. ஸோ செட்டிநாடு சிமெண்ட்டு, செவ்ரன் இன்ஜின், இவங்களும் வந்து பெரிய செவ்ரான் இவன் இருக்கான் பார்த்தீங்களா, இவனும் பெரிய ஆள். ஸோ காக்னிசன்ட்டு, கோலின்ஸ் ஏர்ஸ்பேஸ், இவங்களுமே பெரிய ஆளுங்க. ஸோ வந்து இவங்களும் நல்ல பேக்கேஜில் வருவாங்க. கோலின்ஸ் ஏர்ஸ்பேஸ் பெரிய பேக்கேஜில் வருவாங்க, செவ்ரான் வந்து பெரிய பேக்கேஜில் வருவாங்க, எல்லாம் 10 லட்சத்துக்கு மேலே வருவாங்க. செட்டிநாடு சிமெண்ட், இந்த செட்டிநாடு சிமெண்ட் வந்துட்டு ஜியாலஜி டிபார்ட்மெண்ட்டு, ஸோ அவங்களாம் வந்து எடுப்பாங்க. ஸோ வாங்க அடுத்தடுத்து பார்ப்போம். கிளியர் ட்ரிப்பு, CPCL,
வேற டால்மியா சிமெண்ட் ஏதோ டெமிலர் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் இவன் பென்ஸ் நினைக்கிறேன் அவன் தான். ஸோ அடுத்து வந்து டிவிஎஸ். ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ கம்பெனிஸ் இருக்குன்னு. ஸோ டிடிசிசி, எமிரேட்ஸ் பெயிண்டிங் ப்ரெஸ்ஸு, ஸோ இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட், ஸோ அப்படியே நீங்கள் ஃபெட்ரல் பேங்க்கு, ஃபிஷ்னர் கன்சல்ட்டிங்கு, ஸோ ஃபோர்டு டிரைவ் டூ, கோத்ரேஜ் கோத்ரேஜ் கம்பெனி வந்திருக்கு, கூகுள் வந்திருக்கு, ஒரு யூஜி பையனை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ வந்து HCL, ஸோ வந்துட்டு டெக் பார்க் நிறைய வந்திருக்கு. ஸோ இந்துஜா லேலேண்ட் ஃபினான்ஸு, ஸோ வந்து பெருசாக பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் மோட்டார்ஸு, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு, ஸோ இன்ஃபோசிஸு, ஐடிசி லிமிடெடு, ஜான்சன் அண்ட் ஜான்சன். ஸோ இது வந்து செராமிக் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஜான்சன் அண்ட் ஜான்சன். ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு பேர் சொல்லும் அளவிற்கு பெரிய கம்பெனி எல்என்டி, அப்புறம் வந்து மகேந்திரா அண்ட் மகேந்திரா தெரியுதா, மைண்ட்ரி, மைண்ட் கேட் சொல்யூஷன்ஸு, மைண்ட்ரி. அடுத்தது மதர்சன் எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸு, நோக்கியா, என்விடியா கார்பரேஷன்லேருந்து வந்திருக்காங்க. இவங்க வந்து இதுலேருந்து வந்திருப்பாங்க நினைக்கிறேன், ஒருத்தனை தான் எடுத்திருக்காங்க, பெரிய பேக்கேஜில் எடுத்திருப்பாங்க. ஸோ ஆரக்கல் இந்தியா, ஸோ பார்த்தீங்கன்னா ராம்கோ, ரிலையன்ஸு. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்குது. நான் ஒன்று பண்ணுறேன், இந்த லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் கீழே, நீங்கள் அதை போய் பாருங்கள் ஓகேவா. ஸ்னைடர் எலக்ட்ரிக்ஸ் ரொம்ப அவங்களும் பெரிய பிளேயரு, செயின் கோப்லின் அவங்களும் பெரிய ஆளுங்க. ஸோ வந்துட்டு இதெல்லாம் பெரிய பெரிய கம்பெனி, சிம்சன்ஸ் டெக்னாலஜி அண்ட் சர்வீசஸ்ஸு, சிம்சன் எனர்ஜி, அப்புறம் டாட்டா டிசிஎஸ் வந்திருக்கு, டாடா எலக்ட்ரிக்கல், டிசிஎஸ், தேஜஸ் நெட்ஒர்க்ஸு, ஸோ டிவிஎஸ் மோட்டார்ஸு. இவங்கெல்லாம் வந்திருக்கீங்களா, வந்தீங்களாடா எனக்கு தெரியலையே, நான் இருந்தப்போ எவனும் வந்த மாதிரி எனக்கு தெரில. என்னென்னமோ வந்திருக்கு, டபிள்யூஎஸ்பியும் வந்து பெரிய இவங்க வந்து கன்சல்டன்ட் மாதிரி, சிவிலில் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு எல்லாமே பண்ணுவாங்க. அப்புறம் வந்து இந்த டபிள்யூஎஸ்பி ப்ரொஃபைலில் போய் பார்த்தீங்கன்னா நம்மளோட இதெல்லாம் இருக்குல்ல, ஐ மீன் ஒலிம்பிக் கேம்ஸில் உள்ள அந்த ஸ்டேடியம்க்குலாம் வந்து ஏர் கண்டிஷனிங் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களும் பெரிய ஆள், ZF இவங்களும் பெரிய நெட்ஒர்க்ஸு. அப்படியே பார்த்தீங்கன்னா வேறு 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 அவ்வளோதான். மொத்தம் வந்து 239 கம்பெனிஸ் வந்து வந்திருக்கு. ஸோ வந்து மொத்தமாக உங்களுக்கு யூஜியில் வந்து 1057 பேரையும் பார்த்துருப்பீங்க. ஸோ மொத்தமாக 1339. ஸோ இவ்வளோ பேர் வந்து பிளேஸ்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் பிளேஸ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 பேர் துபாயில் பிளேஸ் ஆயிருக்காங்க, ஜப்பானில் 10 பேர், மறுபடியும் ஜப்பானில் வந்து 31 + 30 இவ்வளோ பேர் தேர்ட் வேவ் கார்பரேஷன் சொல்லிட்டு இவ்வளோ பேர் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ ஓகேவா. ஸோ நம்ம வந்து இதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் பிளேஸ் ஆனவங்க ஏதோ இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் வந்து அதில் பிளேஸ் ஆகிட்டு இந்த ஜப்பான்காரன் உட்காந்துருக்கான் பாருங்க ஐயா பாருங்க. ஸோ இவங்களாம் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்களா. ஸோ ஓகே, 20 லட்சத்துக்கு மேலே கம்பெனிஸ் வந்து லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விசா, என்விடியா, எம்பெடட் டெக்னாலஜி, அமேசான், ஆப்பின், சாப் லேப்ஸ், செவ்ரான் சொன்னால செவ்ரான், பிஎன்ஒய், வால்மார்ட்டு, சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிமேட்டிக்ஸு, கூகுள், பிபிசிஎல், ஸோ இந்த சைனீஸ் ஜப்பான் கம்பெனி, அப்புறம் வெல்ஃபர்கோ. ஸோ இவங்கெல்லாம் வந்து இவ்வளோ பேர் வந்து ஐடி அண்ட் கோரில் பிளேஸ் ஆகிருக்காங்க. இவங்கெல்லாம் கோரில் பிளேஸ் ஆனவங்க போல இருக்கு, ஐடி அண்ட் கோரு. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் காட் பிளேஸ் 20 லட்சத்துக்கு மேலே. அப்புறம் கவர்மெண்ட் செக்டரில் பிளேஸ் ஆனவங்க மெயினாக வந்து பாரத் பெட்ரோலியம், சிபிசிஎல் சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன், ஸோ ஆயில் அண்ட் கேஸ், ONGCயும் வருவாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து 33 பேரை மொத்தமாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ வந்து ஓகே. ஸோ இன்டர்ன்ஷிப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இன்டர்ன்ஷிப் வந்து தேர்ட் இயர்லேயே சில பேர் போவாங்க. ஸோ அதில் யாரெல்லாம் வந்து ஸ்டைஃபன், இவ்வளோ ஸ்டைஃபனோட அனக்ஷலி 90,000 ஸ்டைஃபன் 2 மாதத்துக்கு, ஸோ 25,000 அதுமாரி இதில் வந்து இந்த லிஸ்ட் இருக்குது ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து பாருங்கள் நீங்கள். இது எப்படி வைக்கிறதுன்னு தெரில, பிடிஎஃப் வச்சிட்றேன். ஸோ வந்து நீங்கள் அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்துக்கலாம். அந்த சைட்டில் போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நான் பார்க்குறது எல்லாமே CUICன்னு ஒன்று இருக்குது, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு சென்டர் ஃபார் யூனிவர்சிட்டி இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன் சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அதான் அந்த பில்டிங் ஓகேவா. ஸோ அந்த பில்டிங்கில் தான் உங்களுக்கு எல்லா பிளேஸ்மெண்ட்டும் நடக்கும். ஸோ அந்த ஆனுவல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்டை தான் எடுத்து நான் இப்போ உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த லிங்க்கை நான் உங்களுக்கு வைக்கிறேன். ஸோ அதில் போய்ட்டு இந்த ஆனுவல் ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிடிஎஃப் வரும். இப்போ தான் நான் அந்த பிடிஎஃப் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த பிடிஎஃப் இதில் என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது, எவ்வளோ ஸ்டைஃபன் பிளேஸ் ஆனாங்கிற லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு இங்கே இருக்குது ஓகேவா. ஸோ ஜெப்டோ வந்திருக்கான், வேற இது கம்பெனி ஒரு லிஸ்ட் ஒன்று இருந்தது.
இப்போவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லிஸ்ட் ஆஃப் அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் காலேஜ் தேவையில்ல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவாங்க. எல்லாரையும் ஒன்றா உட்கார வச்சு ஒரு மாதிரியா பிளேஸ்மெண்ட் ஓரியன்டாக ஸ்கில்ஸ் எப்படி டெவலப் பண்ணுறது, இது குரூப் டிஸ்கஷன்லாம் பண்ணுறது, கொஞ்சம் ஃபியரை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதான் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர்ஸ்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு நடந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான் நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. ஸோ இப்போவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளஸ் வந்து ஸோ இதுதான் நான் அதுதான் மெயினாக அதிலேயே வந்துருச்சு. ஸோ வந்துட்டு அது பழசு. ஸோ இப்போதைக்கு புதுசாக 18ஆம் தேதிக்கு ஃப்ரெஷ்ஷாக ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அகாடமிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு. அதாவது இந்த வருஷம் இப்போ நான் வந்து சொன்னதெல்லாம் 2025 2025-26 இந்த வருஷத்தில் என்னென்ன கம்பெனி வந்திருக்கு பிளேஸ்மெண்ட் ஆனவங்க லிஸ்ட்டு வந்து இங்கே இருக்குது. டிஇ ஷா, மைக்ரோசாஃப்ட், பிஎன்ஒய் மெலன், டிஜிட்டல் வெஸ்டர்ன் டிஜிட்டல், அனெக்ஷரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அப்படியே பெருசாக போயிட்டுருக்கு. விக்ரோ, வால்மார்ட், டிவிஎஸ் மோட்டார்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்ஸு, வெல்ஸ் ஃபர்கோ. ஸோ இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்கங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட்டு. ஓகேவா? இதுவுமே அந்த பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்குது, நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ கேட்டபில்லர் நான் சொன்ன பாருங்கள், வருஷம் கேட்டபில்லர் வந்து அழகாக ஆள் எடுத்துகிட்டு போவாங்க. பிரிட்டிஷ் பெட்ரோலியம். ஸோ வந்து ஒன்றும் இல்லை, சிஎஸ்ஐடி, எம்இனா மெக்கானிக்கலு, டீனா தமிழ் ஏதோ இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஆள் எடுத்திருக்காங்க. ஸோ வந்து இது பண்ணலாம். ப்ளஸ் இன்னொரு விஷயம் சொல்ல நினச்சேன். ஸோ மெக்கானிக்கல் இங்கிலீஷ் மீடியம், மெக்கானிக்கல் தமிழ் மீடியம். இந்த தமிழ் மீடியத்தோட இது வந்து உங்களுக்கு கட் ஆஃப் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் மக்கள் நினைப்பாங்க ஏன் தமிழ் மீடியம் எடுக்கணும்னு. ஆனால் ரியாலிட்டி என்னென்னா மெக்கானிக்கல் இங்கிலீஷ் மீடியமோ தமிழ் மீடியமோ எல்லாம் ஒரே கிளாஸ் தான் இருப்பீங்க, ஒரே டைம் பிளேஸ்மெண்ட் தான். ஒரே கிளாஸை விடுங்க, நீங்கள் தமிழ் எழுதலாம், இங்கிலீஷ்லையும் எழுதலாம். வர ப்ரொஃபஸரும் வந்து தமிழில் இங்கிலீஷ் எல்லாம் சேர்ந்து தான் பேசுவாங்க. பட்டு பிளேஸ்மெண்ட்டுன்னு பார்க்குறப்ப இஃப் யூ ஆர் அ தமிழ் மீடியம் ஆர் இங்கிலீஷ் மீடியம் எல்லாருக்கும் சேமான பிளேஸ்மெண்ட் தான். எல்லாருக்கும் ஒரே கம்பெனி தான் வரும். இஃப் யூ ஹேவ் எபிலிட்டி டு கிராக் த இன்டர்வியூ, யூ ஆர் த ஒன், தட்ஸ் இட். ஓகேவா? ஸோ அதனால் அதை பண்ணிடலாம். ஸோ அதனால் வந்து தமிழ் மீடியம் தமிழ் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. சிஜி கிடச்சி மெக்கானிக்கல் கிடச்சிதுன்னா எடுத்துருங்க. ஓகேவா? ஸோ பார்த்துக்கலாம், ஜாலியாக இருக்கும். கரெக்டாக ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குல்ல, ஒரு ரெக்கார்டிங் ஆன் பண்ண போகிற பாருங்க. ஸோ இதாங்க கரண்ட்டாக லிஸ்ட்டு. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பொறுமையாக பார்த்தீங்கன்னா தெரியும். யூஜி பிரான்ச் 4 பேர் பிளேஸ் ஆகிருக்காங்க. அப்டிவ். ஓகேவா? ஸோ வந்து இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்ரான் வந்து ஒரு தடவை டெக்ஸ்ட்ரான் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா எவனையும் எடுக்கல. பிஜியில் வந்துட்டு எம்ஐடி வந்து யூஜியில் எனக்கு தெரியும் ஏரோநாட்டிக்கில் ஒரு பையன் எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். அதான் டெக்ஸ்ட்ரான். இப்படி ஈசியில் வந்து ஒரு பையன் எடுத்திருக்கான் ஆல்டர்னேட் கம்யூனிகேஷனில். டெக்ஸ்ட்ரான் வந்து ஒரு ஏரோப்ளைன் மேனுஃபேக்சர், அதாவது சின்ன பிளைன் ஏர்க்ராஃப்ட்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க டெக்ஸ்ட்ரான். ஸோ இவனுமே பெரிய கம்பெனி தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து எம்பெடட் சிஸ்டம்ஸு இந்த வருஷம் வந்து யாரையுமே எடுக்கல. அதாவது பார்த்தோம் நம்ம வந்து பணம் நிறையா 10 லட்சத்துக்கு மேலே எடுத்ததில் இவன் வந்து எம்பெடட் வந்து யாரையுமே எடுக்கல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேட்ஸ் அலாட்டட், அதாவது 2 நாள் என்ட்ரி நடந்திருக்காதான். 6/10/25னா 6ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த கம்பெனி வந்து இன்டர்வியூ எடுத்திருக்கேன், யாரையும் எடுக்கல. ஸோ அதான் மீன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் லிஸ்ட் ஆஃப் கம்பெனி, இவ்வளோ கம்பெனி இருக்குது. இதெல்லாம் நான் படித்தேன்னா நீங்கள் போர் அடித்து போயிடுவீங்க. இப்பயே பாதி பேர் வந்து இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். பட் இட்ஸ் ஓகே. இருந்தீங்கன்னா வந்து அண்ணன் நான் இருக்கேனே, நான் பார்த்துட்ருக்கேனே ஃபுல்லாக அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பர்சனலாக இதுவாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா 1310 டோட்டலாக வந்து பிளேஸ் ஆனவங்க லிஸ்ட்டாக டோட்டல். ஆமாம். ஸோ பரவாயில்ல, இந்த வருஷமும் 1310 இன்னும் இருக்குது. இன்னுமே வந்து இன்னும் ஒரு மாதம் 1.5 மாதம் இருக்குது கேம்பஸ்ஸு. இப்பயே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்பயே வந்து 1310 பேர் பிளேஸ் ஆகியிருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து 1339. இந்த வருஷம் பாருங்கள் 1310. ஸோ யாரெல்லாம் பிளேஸ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு தான் இருக்குது. இதுவுமே அங்கேருந்து தான் எடுத்தேன். ஓகேவா? ஸோ பாருங்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸு எந்தெந்த யார் இப்போ ஃபார் லோகேஷ் கண்ணன் பிஇ சிஎஸ்சியில் வந்து இருக்கார். அவர் வந்து நெட்வெஸ்ட் அப்படிங்கிற கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இதில் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட ரிஜிஸ்டர் நம்பர். ஸோ இவ்வளோ பேர் பிளேஸ் ஆகிருக்காங்க. இப்போ கவுண்ட் கரெக்டாக ஏதாவது செக் பண்ணிடுவோமா? அவங்கள சொன்னாங்க 1310 இருங்க.
1310 கரெக்டாக இருக்குது. இந்த தான் இந்த லிஸ்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்களா, இந்த இதை தான் இவங்கெல்லாம் பிளேஸ் ஆகிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ ஓகேவா. ஸோ நாங்களும் இருக்கோம் தெர்மல் இன்ஜினியரிங். ஸோ தெர்மல் இன்ஜினியரிங் ஸ்பெஷலிஸ்ட் ரெஃப்ரிஜரேட்டர் கிடையாது தான் என் டிபார்ட்மெண்ட்டு. டோவரில் வந்து சரவணகுமாருங்கிறவனும் மதுமிதாங்கிறவங்களும் எல்என்டியில் பிளேஸ் ஆகிருக்காங்க. ஸோ வந்துட்டு ஸோ இதுதான் பேசிக்காக உங்களுக்கு சொல்லணும்னா. அடுத்தது என்ன சொல்லணும்னு நினச்சேன், இன்னும் சொல்கிறேன். ஏன்னா எந்தெந்த கம்பெனியில் அதிகமாக பிளேஸ்மெண்ட் வரும் இதிலே பாருங்களேன். நீங்கள் வந்து எம்இ மெக்கானிக்கல் மீன் எம்டெக் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன கம்பெனிலாம் பிளேஸ்மெண்ட் வருங்கிறத பார்த்துருவோமா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இருங்க. ஸோ இங்கேருந்து பிடெக் முடியுது, இங்கேருந்து எம்டெக் ஆரம்பிக்குது. ஸோ ஓகேவா, 1000 எம்டெக் ஆரம்பிக்குதா. ஓகே, இது வரைக்கும் நீங்கள் வந்து யூஜியோட பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் எல்லாமே யூஜி பிஜி சேர்த்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போலேருந்து நம்ம வந்து பிஜி பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் அதிகமாக பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோமா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது பயோ எம்டெக்கில் ஃபார்மாவில் 2 பேர் தான் பிளேஸ் ஆயிருக்காங்க. அடுத்தது பயோடெக்னாலஜியில் 3, கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் 4. இதை வேஸ்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் அசார்ட் மேனேஜ்மெண்ட் எம்டெக்கில் இருக்குது, அது ஏசிடியில் இருக்குது. ஸோ அதில் வந்து மொத்தம் 1 2 3 4 5 6 7 பேர் பிளேஸ் ஆகிருக்காங்க. ஒரு எம்டெக் டிபார்ட்மெண்ட்டில் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 18 பேர் இருப்பாங்கன்னு வச்சுப்போம். அதில் 7 பேர் பிளேஸ் ஆகிருக்காங்க. ஓகேவா. பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கவுண்ட்டு. ஸோ வந்து எம்பிஏல எனக்கு தெரிஞ்சு பிளேஸ்மெண்ட் ரொம்ப கம்மி தான். ஏன்னா போராடிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் என்னமோ நிறையா பிளேஸ்மெண்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் எம்பிஏக்கு. ஸோ பொதுவாகவே எம்பிஏக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க, கம்பெனி வரலன்னு. இப்பயே பாருங்களேன், வந்து பிஎன்ஒய் அதிகமாக எடுத்திருக்காங்க. அடுத்து வந்து ஃப்ரூட்டா அப்படிங்கிற ஒரு கம்பெனி, ஆரக்கிள். ஸோ இதுமாரி ஒரு லெஸ் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன். ஸோ அடுத்தது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸு, இவங்களும் எம்சிஏவும் சாதாரண ஆள் இல்லை. எம்சிஏ வந்து நீங்கள் கிடச்சிதுன்னா எம்சிஏ போடுங்க. அனாலிஸ்டில் பாருங்கள் இவ்வளோ பேர் பிளேஸ் ஆயிருக்காங்க பாருங்கள் எம்சிஏல. தெரியுதா பாருங்க, இவ்வளோ எம்சிஏ. அப்போ படித்த எல்லாருமே இப்போ பிளேஸ் ஆகிட்டாங்களா? வருங்க, இவ்வளோ பேரும் எம்சிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எம்சிஏ பிளேஸ் ஆகிருக்காங்க. அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்டகிரேட்டட் 5 இயர்ஸ் எம்எஸ்சி படிக்கிறவங்க, அதுவும் ஓகே. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 2 டிபார்ட்மெண்ட் இருக்குது. நீங்கள் யூஜி படிச்சுட்டு பிஜி வரீங்க அப்படின்னா எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸு இன்ஜினியரிங்கு, அடுத்து பிக் டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. 2 டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இந்த வருஷம் பிளேஸ் ஆகிருக்காங்க போல இருக்கே. 1 2 3 4 5 6 7 பேர் தான் பிளேஸ் ஆகிருக்காங்க இது வரைக்கும். கொடுமை. ஓகே, நான் நிறைய பேர் இருப்பாங்க அந்த டிபார்ட்மெண்ட்டில். எனக்கு தெரிஞ்சு மொத்தமாக ஒரு 30 பேராச்சும் இருப்பாங்க. 7 பேர் தான் பிளேஸ் ஆகிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்ருக்கீங்களா மக்களே? எனக்கு புரியலை. சரி ரைட். அடுத்தது ரொம்ப முக்கியமான மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் டிசைன் ரொம்ப பிரபலமான டிபார்ட்மெண்ட்டு. அடுத்தது அதை தாண்டிங்கன்னா எங்கள் டிபார்ட்மெண்ட் தான், நாங்கள் தான் தெர்மல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டு. அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங்கு அதெல்லாம் வரும். ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து நான் ஏன் வந்து இப்படி சொல்கிறேன்னா, அதிகமான ப்ராபபிலிட்டி வந்து பிளேஸ் ஆகிறதுக்கான டிபார்ட்மெண்ட்ஸ்னால் அது இதுங்கிறத நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல், ஹை வோல்டேஜ். ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு இதெல்லாம் நீங்கள் சும்மா கோ த்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது வந்து இப்போ பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ஸ்டாம் கிட்டத்தட்ட இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இவ்வளோ பேர் எடுத்துகிட்டு போயிருக்கான். ஸோ அதான் இப்போ இதே அடுத்த வருஷம் ஆல்ஸ்டாம் வந்து எடுப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. எல்லாமே ஒரு லக்கு தான். ஸோ அதுதான் நான் சொல்ல நினச்சிட்டு இருந்தேன். பாருங்கள், பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங், அவனுக்கு நிறைய எலக்ட்ரானிக்ஸ் பண்ணும்போது நிறைய பேர் தேவைப்போல இருக்குது. பாருங்கள், இந்த சிஜியில் மட்டுமே ஒரு குரூப்பாக எல்லாரும் ஒட்டுக்கா பிளேஸ் ஆகிருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஸ்டாம். நல்ல பேக்கேஜில் நல்லபடியாக பிளேஸ் ஆகிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்என்டி, கொலின்ஸ் ஏர்ஸ்பேஸு, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அனிபெல், சிட்டி பேங்க்கு, எல்என்டி, ஆல்ஸ்டாம், மறுபடியும் ஆல்ஸ்டாம் மெக்கட்ரானிக்ஸ்லேயே கொஞ்சம் பேர் எடுத்துருக்காங்க. ஸோ இதாங்க லிஸ்ட்டு. ஸோ இது இவங்கெல்லாம் வந்து லிங்க்டின்ல இருப்பாங்க. ஸோ இவங்க பேர்லாம் போட்டு நீங்கள் வந்து எம்இ ஏரோநாட்டிக்ஸ் அப்படின்னு போட்டு ஸோ எடுத்தீங்கன்னா இவங்களை காண்டாக்ட் பண்ண முடியும். காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. லிங்க்டின்ல வந்து ஹாய் ப்ரோ, நீங்கள் வந்து இங்கே பிளேஸ் ஆகிருக்கீங்க, நான் பார்த்தேன், இதுமாரி சியூஜி வெப்சைட்டில் போட்டிருந்தது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுமாரி நான் இப்போ இன்ட்ரெஸ்டாக இருக்கேன், இங்கே சேரலாமா, பிளேஸ்மெண்ட்லாம் எப்படின்னு. ஸோ இவங்களை பிடிச்சிங்கன்னா இவங்க சொல்லுவாங்க, எல்லாருமே நல்லபடியாக சொல்லுவாங்க. ஸோ வந்து நீங்கள் கேட்கலாம். ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். பெரிய வீடியோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன்.
ஸோ ராகேஷ் ரவி உனக்கு இருக்குடா, வந்துட்டேன்டா கரெக்டாக முடிகிறப்ப ஞாபகம் வந்துட்டேன். ஏன்டா ஃபஸ்ட்டு வந்து அண்ணே ப்ளீஸ் போடுங்க அப்படின்னேன். அப்புறம் ரெண்டாவது டேய் போ ஐ மீன் போடுங்க ப்ரோ, என்ன ப்ரோ இன்னும் நேரமாச்சு அப்படின்னேன். என்ன ஏமாத்திட்டீங்க அப்படின்னா இப்போ என்னடா போடுறாங்கிற, போடலையா நீ அப்படிங்கிற, என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க இன்னும் அடுத்த நாள் போடுடா, என்னடா இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு எத்தனை டா போடுவீங்கன்னு எனக்கு தெரியல. பட் சூப்பர் தம்பி, உன்னால தான் வந்து இவ்வளோ பெரிய வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வந்து ரொம்பவே நன்றி தம்பி. அவ்வளோதான், இத்துடன் வீடியோ முடிவடைகிறது. இருங்க, அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். டாடா பை பாய் பை பை பாய். சின்ன இதெல்லாம் வருவேன், அதனால தெரியாது. ஸோ பிரச்சனை இல்லை.